MTV சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. எங்கள் வீடியோ உடனுக்குடன் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிம்மம். மார்கழி மாதம் 11ஆம் தேதி ஆங்கில தேதி டிசம்பர் 27 அன்று சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. அதன்படி சிம்மராசிக்கான பலன்கள். இனி சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயமே. இதுநாள் வரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய புதிய பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்கு ஏற்ற சம்பளமும் கிடைக்கும். சில பேருக்கு புதிய வேலை நல்ல சம்பளத்துடன் அமையும். வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். தடைப்பட்ட காரியம் எளிதில் கைகூடும். வெளிநாடு செல்ல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அமையும். விசா பாஸ்போர்ட் எளிதாக வந்து சேரும். புதிய தொழில் தொடங்குவதிலும் முதலீடு செய்வதிலும் கவனமாக இருக்கவும். பங்கு சந்தை முதலீடுகளுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. இதுநாள் வரை வராமல் இருந்த பணமெல்லாம் தேடி வரும். சமுதாயத்தில் கௌரவம், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். பெண்களுக்கு நகை, ஆடை, ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய தொழில்கள் தொடங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும். கூட்டுத் தொழிலில் சாதகமாக உங்களுக்கு இருந்து வரும். முன்னோர்கள் சொத்துக்கள் மூலம் எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு ஏற்படும். உடன் பிறந்த சகோதரிகளால் எதிர்பார்த்த நன்மை ஏற்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும். குழந்தைகளின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். அவர்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் தாயாரின் உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இதுவரை இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் முடியும். அதில் நீங்கள் வெற்றியும் காண்பீர்கள். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். கடன்கள் அதிகரிக்கும். எதிரிகளின் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புது புது பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் தீர்வு காண்பீர்கள். காதலிப்பவர்களுக்கு உங்களது காதல் திருமணத்தில் முடியும். குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உடலில் தேமல், அரிப்பு, கட்டிகள் போன்ற நோய்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். 8ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் போக்குவரத்து வண்டி வாகனங்களில் அதிக கவனம் தேவை. எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் சென்று வருதல் வேண்டும். வேகத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடியுங்கள். சனி பகவான் 7வது பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதால் தேவையில்லாத விரயங்கள், பண விரயங்கள், பொருள் நஷ்டம் ஏற்படும். எதிர்பாராத பணம் வந்தாலும் அதனை கவனத்தோடு செலவு செய்யவும். சனிக்கிழமைகளில் சனி பகவானை வணங்கவும். இதனால் பாதிப்புகள் குறைந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.